திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியின் சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற திராவிட மாத நிகழ்வுகளில் ஒன்றாக இன்றைய தினம் கலைஞரின் அரசியல் மாண்பு என்ற பொருள் பற்றி உங்களிடையே உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி கொடுத்த கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இளவல் மாண்புமிகு அமைச்சர் TRB ராஜா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய நண்பர் கோவி லெனின் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த கருத்துரையை கேட்பதற்காக காத்திருக்கின்ற என் அன்பிற்குரிய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த சிந்தனையுடனும் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதலுடனும் தகவல் தொழில்நுட்ப அணி மிக அருமையான ஏற்பாடாக இந்த மாதத்தை திராவிட மாதமாக கொண்டாடுகிறது. இது திராவிட மாதமாக கொண்டாடப்படுவதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த மாதங்களில்தான் திராவிட இயக்கத்தின் தலநாயகர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்கள் இந்த மண்ணில் பிறந்து திராவிட கருத்தியலை வளர்த்து சமூக நீதிக்கான சிந்தனைகளை முன்னெடுத்து ஒரு சுயமரியாதை சமுதாயமாக தமிழக சமூகத்தை கட்டி அமைப்பதற்கான தங்கள் வாழ்க்கையை பணயம் வைத்து போராடிய நாட்களுக்கு சொந்தக்காரர்கள் பிறந்த மாதம் இந்த மாதம். கலைஞருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு இதோடு சிறப்பாக சேர்ந்திருக்கிறது. இந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு சாமானியன், ஒரு சரித்திர புருஷனாக மாறிப்போன ஒரு மாபெரும் வரலாறு. தன் விலா எலும்புகளையே பிடுங்கி தன் ஏணியின் படிக்கட்டுகளாக அமைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் போர் வீரனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. நாம் வாழும் காலத்தினுடைய கதாநாயகன் என்று அவரை அழைக்க முடியும். 19ஆம் நூற்றாண்டினுடைய பழமைகளினுடைய சுவடுகளை நெஞ்சில் தாங்கி 20ஆம் நூற்றாண்டின் நிகழ்காலத்தில் அவற்றை மாற்றி புதிய சமூகத்தை அமைப்பதற்காக பயணம் செய்து 21ஆவது நூற்றாண்டு பூவாளம் பாடுகின்ற போது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு மகத்தான மனிதராக, தமிழகத்தினுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த மாபெரும் தலைவர் இன்று ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் கொண்டாடப்படுகின்றவராக இருக்கின்ற போது எனக்கு ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் நான் கேள்விப்படுகிற செய்திகள், கிடைக்கின்ற தரவுகள், தகவல்கள், இவைகள் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கை, எவ்வளவு மாபெரும் வாழ்க்கை, எத்தனை பேரை தொட்ட வாழ்க்கை என்பது நம்மை புரிய வைக்கிறது. தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய அரசியல் பயணத்தினுடைய ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக தன்னுடைய வாழ்க்கையை சமைத்துக் கொண்ட அவர் தன் பொழுதிவிட்ட கால்களால் தமிழகம் முழுவதும் அளந்தவர். அவர் போகாத கிராமம் இல்லை, அவர் பேசாத நகரம் இல்லை, அவர் சிந்திக்காத, அவர் தொடாத தமிழனுடைய பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் தந்த தன்னுடைய நீண்ட நெடிய ஆயுளை முழுமையாக இந்த மண்ணின் வளர்ச்சிக்காக, மக்களுடைய மாண்புக்காக, ஒரு மானமுள்ள ஒரு சமூகத்தை கட்டமைத்து அதற்கான சமூக நீதியை பெற்றுத் தருவதற்கான போராட்டத்திலே தாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள், அவைகள் தந்த அதிகாரங்கள், அவற்றை முழுமையாக பயன்படுத்திய ஒரு மகத்தான மனிதருடைய ஒரு காலம். கலைஞருடைய பிறப்பு, வளர்ப்பு, எழுச்சி, அவரது பங்களிப்பு, இவற்றையெல்லாம் ஒரு 30 மணித்துளிகளில் பேசி முடிப்பது என்பது அரிதான காரியம். ஒரு சமுத்திரத்தை சங்குக்குள் அடைப்பது போன்ற ஒரு செய்தி. அந்த வாழ்க்கை அவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கை. அதுவும் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு பரிணாமங்களை பற்றி பார்க்கின்ற போது அந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது ஒரு தனி மனிதனுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நாமே வியக்காமல் இருக்க முடியவில்லை.
இங்கே இருக்கின்ற இந்த கூட்டத்தில் பேசுகின்ற நானும், இந்த கூட்டத்தில் நான் பேசுவதை கேட்கின்ற நீங்களும் பல்வேறு நேரங்களிலே ஏதாவது ஒரு வேலை ஏன் நடக்கவில்லை என்று கேட்டால், இன்னைக்கு நேரமில்லை என்பதை சாவகாசமாக சொல்வோம். நேரமில்லை என்கிற ஒரு சொல் என்பது நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற சொல். சாப்பிடுவதற்கு நேரமில்லை, காலையில் எழுந்து நடைப்பயிற்சி செய்வதற்கு நேரமில்லை, வேலைகளை செய்வதற்கான நேரமில்லை, பெற்றோர்களை பார்ப்பதற்கு, பிள்ளைகளை பார்ப்பதற்கு, காதல் மனைவியோடு கட்டி பேசுவதற்கு நேரமில்லை, நேரமில்லை, நேரமில்லை என்றே சொல்லி பழக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய நாகரிகத்தின் மத்தியில் நாம் வாழ்கிறோம். ஆனால் இந்த கலைஞர் என்கிற மனிதனுக்கு இறைவன் எங்கே இருந்து நேரத்தை கொடுத்தார் என்றுதான் நான் என்னைத்தானே கேட்டுக்கொள்வேன். 5 முறை முதலமைச்சர், ஒரு 60 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து வழிநடத்தியவர், ஏறக்குறைய 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திரைப்பட ஆசிரியர், திரைப்பட பாடலாசிரியர், வசனகர்த்தா, எழுத்தாளர், சிந்தனையாளர், சமூக செயல்பாட்டாளர், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனை பேரோடு ஒரு நாளில் பேச வேண்டுமோ, எவ்வளவு பேரோடு தொடர்பு கொள்ள வேண்டுமோ அத்தனை பேருக்கும் இல்லை என்று முகம் போடாது அத்தனை பேருக்கும் தேவைப்படுகின்ற நேரத்தை பகிர்ந்தளித்த மகத்தான வாழ்க்கை கலைஞருடைய வாழ்க்கை. ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கின்ற நமக்கு கூட சில நேரங்களிலே வேலையின்பால் சலிப்பு வருகிறது. நிறைய ஆட்கள் ஒரு நாள் வந்துவிட்டால் ஆட்களுடைய கூட்டம் குறைந்து விடாதா, சற்று தனியே ஓய்வெடுக்க முடியாதா என்கிற மனம் ஏங்குகிறது. ஆனால் வாழ்வின் கடைசி கட்டம் வரை எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பொறுப்புக்கும் முழுமையான நீதியை செய்து, அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, அது முரசொலியினுடைய ஆசிரியராக தலையங்கம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கியங்களை படித்து அதனுடைய நுண்மான் விளைபலமாக உள்ளே நுழைந்து அந்த ஆழமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சாமானியனும் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தமிழிலே அதற்றையெல்லாம் தருவதாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியினுடைய ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, அதனுடைய தலைவராக 50 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணிப்பதும், தன்னை நம்பி இருந்தவர்களை விட்டுவிடாமல் ஒவ்வொருத்தருடைய சுமைகளையும் தானே சுமந்து, ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய இடத்தை அளந்து கொடுத்து, ஒவ்வொருவனுக்கும் தகுதியுள்ள பெருமைகளை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவரையும் பெருமைப்படுத்திய அந்த வாழ்க்கை, முதலமைச்சராக ஒவ்வொரு மணி நேரமும் தமிழகத்தை பற்றி, தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி சிந்தித்து, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அகில இந்திய அரசியலிலே தன்னுடைய மகத்தான பங்களிப்பை அளித்து, பார்க்க வேண்டிய தலைவர்கள், சந்திக்க வேண்டிய நண்பர்கள், இப்படி யாருக்கும் குறையில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பிரித்து கொடுத்த அவர், எப்படி இவ்வளவு நேரத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டார் என்பதுதான். ஏறக்குறைய 2 லட்சம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார். தமிழகத்தினுடைய கால்கள் படாத ஊர்களே இல்லை. அவர் செய்த பிரயாணங்கள் கணக்கிலே வைத்து பார்த்தால் அது காலத்தால் அளக்கக்கூடிய பயணத்தூரமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர், அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அவர் எப்படி இவ்வளவு பெரிய சக்தியை பெற்றுக் கொண்டார், அவர் உள்மனதில் இருந்த உந்துதல் என்ன, என்ன நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக இப்படி ஓய்வே எடுக்காமல் இருந்தவர் இங்கே ஓய்வெடுக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய கல்லறையிலே எழுத வேண்டும் என்று சொல்லி பணித்து சென்ற அந்த மாபெரும் மனிதன் ஏன் ஓய்வே எடுக்காமல் உழைத்தார் என்ற கேள்வியை அவரிடமே கேட்டார். ஏன் ஓய்வே எடுக்காமல் உழைக்கின்றீர்கள், ஏன் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் எப்பொழுதும் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள், சிந்தித்ததை எல்லாம் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் ஏன் என்று கேட்ட போது அவர் சொன்ன பதில் இதுதான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடைய வேண்டிய தூரம் இருக்கிறது அல்லவா, அந்த தூரம் எதை நோக்கி என்று சொன்னால், சாதி வெறி இல்லாத ஒரு சமூகத்தையும் மத வெறி இல்லாத ஒரு இனத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை அமைத்து தீர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம். சாதி வெறியை ஒழிக்க வேண்டும், மத வெறியை மாய்க்க வேண்டும். இது ரெண்டுக்கான வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. இதை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு முறை அவரிடம் கேட்கிறார்கள், இப்படி பிடிவாதமாக உழைக்கிறீர்களே,
எதையாவது செய்துவிட வேண்டும் என்கிற துடிப்பிலே சமரசம் இல்லாமல் எந்த விதமான சோதனை வேதனை வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு முழுமையாக உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்களே, அந்த பிடிவாத குணம் உங்களுக்கு எங்கே இருந்து வருகின்ற போது அவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார், சிறு வயதில் இருந்தே என்னை துரத்திய சாதி என்கிற அந்த சதி, நான் எவ்வளவு தூரத்திற்கு போனாலும் என் பின்னால் அந்த சாதி தொடர்ந்து வந்து என்னுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் இடைஞ்சலாக இருப்பதை ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்தவன். நான் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கூட இந்த சாதி என்னையே துரத்துகின்ற போது சமூகத்தில் சாதாரணமானவர்களை இந்த சாதி என்ன செய்யும், இந்த சாதி எவ்வளவு கொடுமைப்படுத்தும் என்றெல்லாம் நான் உணர்ந்தவனாக என் வாழ்க்கையிலே தெரிந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பிடிவாத குணத்தோடு சாதியற்ற சமூகத்தை நான் உண்டாக்க நினைக்கிறேன் என்று அற்புதமாக சொன்னார். அதை போல இன்றைக்கு கலைஞருடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடம் சொல்லி தருகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் வாழ்ந்த காலத்தில் வைத்து எண்ணப்படக்கூடிய ஆண்டுகளால் அல்ல, அவன் இந்த மண்ணில் மறைந்த பிறகு அவன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறான் என்பதுதான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய வெற்றி. இயேசுநாதர் 2000 ஆண்டுகளாக வாழ்கிறார். சாக்ரட்டிஸும் கன்ஃபியூஷியஸும் 3000 ஆண்டுகளாக வாழ்கிறார்கள். வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகளாக வாழ்கிறார். இப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனக்குழுவுக்காக சிந்தித்தவர்கள், செயல்பட்டவர்கள், தங்களை முழுமையாக தியாகம் செய்து கொண்டவர்கள் தாங்கள் மண்ணில் மறைந்த பிறகும் கூட தாங்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த லட்சியங்களால், அவர்கள் இந்த சமூகத்துக்கு அளித்த பங்களிப்பால், அவர்கள் இந்த சமூகத்திற்கு தந்த நெறிப்படுத்துதலால், இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அவர்கள் தந்த கடுமையான உழைப்பால், அதற்காக அவர்கள் பெற்ற தியாக தழும்புகளால், அவர்கள் அதற்கு கொடுத்த மிக கொடுமையான விலைகளால் அந்த மனிதர்கள் நினைவு கூறப்படுகிறார். அந்த அளவுகோலை வைத்து பார்த்தால் கலைஞர் அவர்கள் இன்னும் 1000 ஆண்டுகள் தமிழ் மண்ணிலே வாழ்வார். எப்பொழுதெல்லாம் சாதி வெறியை பற்றி, அதனுடைய அழுத்தத்தை பற்றி, சாதியினுடைய கொடுமையால் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை இழந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் எப்பொழுது எண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கலைஞர் வாழ்வார். தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தில், தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியில் ஒரு சாமானியர் ஆற்றிய பங்கு என்பது இன்றைக்கு அகில இந்திய அளவிலே தமிழகத்தை பல்வேறு அளவுகோல்களில் முதல் மாநிலமாக ஆக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கலைஞர் என்கிற மகத்தான மனிதன் தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. மிகப்பெரிய ஆங்கில புலமையோ இல்லை ஒரு கட்டமைக்கப்பட்ட கல்வி சாலைகளிலே படித்து பெற்ற பட்டங்களோ இல்லை ஒரு பெரிய மேற்குடி பிறப்போ இல்லை ஒரு அற்புதமான தத்துவ ஞானி என்கிற ஒரு அடையாள குறிகளோ இல்லாத ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தால், சிந்தனையால், உழைப்பால், நாளும் மேற்கொண்ட முயற்சியால், வாழ்க்கையின் மீது கொண்ட தனியாத பேரார்வத்தால், இந்த வாழ்க்கையின் முடிச்சுகளை எப்படியும் அவிழ்த்தே தீர வேண்டும் என்கிற வேகத்தால், அந்த வேகத்தால் அதை அவிழ்த்து தனக்கு மட்டுமல்ல லட்சோப லட்ச மக்களுக்கு அதிகார பங்கீட்டை அளித்தார் என்பதுதான் முக்கியம். அவருக்கு தமிழ் மொழி மீது இருந்த பற்று இருக்கிறது அல்லவா, அந்த தமிழ் மொழி மீது இருந்த பற்று என்பது யாராலும் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியாத அவ்வளவு ஆழமான பற்று. 13 வயதிலே ஒரு நாடகம் எழுதுகிறார், சரத்சந்திரா என்று பெயர் அதற்கு. அந்த நாடகத்திலே முதலில் வந்த வசனமே தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று சொல்லிக் கொண்டுதான் அந்த கதாநாயகன் ஓடி வருவான். 13 வயதிலே ஒரு நாடகம் எழுதுகிற அந்த சிறுவன் என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த சிறுவனுக்கு அந்த தமிழ் மொழி பற்று எப்படி வந்தது என்பதை எனக்கு எப்பொழுது புரிந்தது என்று சொன்னால், நான் கலைஞரை கடைசி காலத்திலே பார்க்கின்ற போதுதான் அந்த பற்றினுடைய ஆழத்தை நான் உணர்ந்து கொண்டேன். கலைஞருடைய உணர்வு மங்கி அவர்கள் பேசாமல் இருந்து அவர்களுக்கு மறதி அதிகமாகி அவர்கள் அப்படியே இருந்த நாட்களிலே அவர்களை வாரம் ஒரு முறை சென்று பார்ப்பதற்கான அனுமதியினை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எனக்கு அளித்திருந்தார்கள். வாரம் ஒரு முறை அவரை போய் கோபாலபுரத்திலே அவர் உட்கார்ந்திருப்பார், அவர் என்னையே பார்ப்பார், நான் அவரையே பார்ப்பேன்.
முகத்திலே ஒரு சின்ன புன்னகை போல தெரியும். சிரிக்கிறாரா சிரிக்கவில்லையா என்று எனக்கு இன்று தோன்றவில்லை. ஆனால் என்னை பார்த்தவுடனே அந்த முகத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்பது எனக்கு புரியாமல் புரியும். சண்முகநாதன் அவர்கள் ஒரு நாள், சார் தலைவரை ஏதாவது எழுத சொல்லுங்க சார்ன்னு சொன்னார். அன்னைக்கு ஈரோடு தமிழ் அன்பன் வந்திருந்தார். நாங்க 2 பேரும் மேல உட்கார்ந்து இருந்தோம். தலைவர் கலைஞர் அவரிடம் ஈரோடு தமிழன்பன் புத்தகத்தை கொடுத்தார், ஒரு புத்தகத்தை. அந்த புத்தகத்தை நான் தலைவர் கலைஞரிடம் கொடுத்து, அண்ணன் இதுல ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியா அப்படியே இருந்தார். நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தேன். உடனே என்ன செய்தார் தெரியுமா? அந்த பேனாவை வாங்கி எழுதினார் பாருங்கள். எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கிறது. தமிழ் வாழ்க என்று எழுதினார். உடல்களின் புலன்கள் மங்கி, நினைவுகள் குன்றி, எல்லாமே செயலிழந்த நேரத்திலே கூட அந்த தமிழ் மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்று, அந்த 13 வயதில் தமிழ் வாழ்க என்று எப்பொழுது முதலில் எழுதினாரோ அந்த வார்த்தையைத்தான் 93வது வயதிலும் உணர்வுகள் மங்கிய நேரத்திலும் அவர் எழுதிய அந்த காட்சிக்கு நானே சாட்சி. ஆகவே தமிழ் மீது அவர் கொண்டிருந்த பற்று, தமிழ் இனத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஆர்வம், தமிழகத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரு சமத்துவமான சகோதரத்துவமான சமூகத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற தனியாத தாகம், இவைகளெல்லாம் எப்பொழுது பேசப்பட்டாலும் அப்பொழுது தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்க்கை பேசப்படும். இந்த தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தமிழ் சமூகத்திற்கு எவ்வளவு தேவைப்பட்டாரோ அதை விட அதிகமாக இன்று நாம் வாழ்ந்த காலத்திலே தேவைப்படுகிறார். இன்று நம்முடைய தளபதியின் கையிலே இருக்கின்ற மணிவிளக்காக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்க்கைக்கும், தலைவர் கலைஞர் இருந்த காலத்திற்கும், தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திற்கும், இந்த தளபதி கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற நாளிலும், தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற நாட்களும் அதற்குள்ள மிகப்பெரிய வெளியே வேறுபாட்டை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் போரிட்ட காலம் இருக்கிறதே, அவர்கள் களமாடிய காலம் என்பது இந்திய அரசியலிலே ஒரு மகத்தான ஒரு காலம். அவருடைய சமகால தலைவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய காலத்திலே மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், பொது உடைமை இயக்கங்களிலே புகழ்பெற்ற தலைவர்கள், நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுந்தராவை போன்றவர்கள், நல்லகண்ணவை போன்றவர்கள், நல்ல சிவனை போன்றவர்கள், தோழர் பி ராமமூர்த்தியை போன்றவர்கள், இப்படி எல்லா இயக்கங்களிலும் இருந்த பெரும் தலைவர்கள் கொள்கை ரீதியாக வேறுபாடுகளை கொண்டிருந்தார்கள், கருத்து ரீதியாக மாறுபாடுகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோருக்கும் தமிழகத்தின் மீதும் ஏழை எளிய மக்கள் மீதும் தனியாத கரிசனம் இருந்தது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஜனநாயக பண்பாட்டை விழுமியங்களை பாராட்ட வேண்டும், பொது வாழ்க்கையினுடைய மரபுகளை பேணி பாதுகாக்க வேண்டும். குறுகிய கால அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ் சமூகத்தை சிதைக்கக்கூடிய குறுக்குச்சால் ஓட்டுகின்ற வேலைகளை செய்யக்கூடாது. சாதி வரியை மூட்டி, மத வரியை மூட்டி, அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை பெற்று பதவிக்கு வர துடிக்கின்ற ஆசை அன்றைக்கு இருந்த எந்த தலைவரிடமும் இல்லை. அன்னை இந்திரா காந்தியிடம் தலைவர் கலைஞர் அவர்கள் போராடினார். மொரார்ஜி தேசாய் போன்ற மனிதர்களிடம் தலைவர் கலைஞர் அவர்கள் களமாடினார். ஏறக்குறைய நரேந்திர மோடி அவர்கள் வரை இந்திய துணைக்கண்டத்தில் அவர் பார்க்காத பிரதமர்களே இல்லை. ஏறக்குறைய 16-17 குடியரசுத் தலைவர்களை அவர் பார்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவருடைய காலம் என்பது பல்வேறு உரிமைகளுக்காக தலைவர் போராடிய போதிலும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்று நமது முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சமகால எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அரசியல் எதிரிகள், அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல, அவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் சமூக நீதியில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, ஏழை எளியருடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் அல்ல. இந்த தேசத்து மக்களுக்கு மத வெறி என்கிற அபினை மூட்டி, அது செல்லாத இடத்திலே சாதி வெறி என்கிற மனிதருடைய இதயத்தை பழுக்க உறக்க கோபப்படுத்துகின்ற வெறியினை மூட்ட வைத்து
அதன் மூலமாக அரசியல் ஆதாயங்களை பெற்று பொய்யாக புனையாக ஊடகங்களிலே பல்வேறு விதமான செய்திகளை திரித்து இந்தியாவிலே இருக்கிற ஜனநாயக நிறுவனங்கள் அத்தனையும் கைப்படுத்தி ஜனநாயக மாண்புகள் ஜனநாயக விழுமியங்களே இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு ஒன்றிய அரசையும் அதனுடைய கொடுக்கினையும் அதன் அதிகாரத்தையும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நேரத்திலே அவருக்கு கையிலே இருக்கிற விளக்கு கலைஞருடைய விளக்கு. அது காட்டுகின்ற ஒளியில் அவர் பயணிக்கிறார். நமக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், எப்படி தமிழ் சமூகம் கலைஞர் அவர்கள் காலத்திலே சமூக நீதியினுடைய அவசியத்தை, மாநில உரிமைகளுடைய அவசியத்தை, மாநில மொழிகள், மாநில இனங்களுடைய பெருமைகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார்களோ, இந்த அந்த உணர்தலும் அந்த புரிதலும் இந்த அகில இந்திய அளவிலே விரிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டிற்கு தளபதி அவர்கள் முன்னிலை ஏற்று அதை வழிநடத்துகிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மகத்தான பெருமைக்குரிய செய்தி. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இந்த தகவல் தொழில்நுட்ப அணியில் இருக்கிறீர்கள். இந்த தொழில்நுட்ப அணியிலே, இந்த தொழில்நுட்பத்திலே வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என்ன பெருமை என்றால், அவர் சிறிய வயதிலே இருக்கின்ற போது தன்னுடைய கையால் எழுதி எப்படி பத்திரிகையை வெளியிட்டாரோ அந்த நாளில் துவங்கி முரசொலி பத்திரிகையை துவங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிதாக வந்த தொழில்நுட்பங்களை அவர் உள்வாங்கிக் கொண்டே இருந்தார். வயதும் சோர்வும் அவரை தடுத்திடவில்லை. நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் கையிலே ஐபேட் வைத்து அந்த ஐபேடை எப்படி அதை இயக்குவது என்று அவர் படித்து அதை அவர் இயக்கி கொண்டிருந்த போது பார்த்தவன் நான். அவர் ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பித்தார். அவருடைய ஜனநாயக உணர்வை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பித்த உடனே அதற்கு ஒரு அட்மின் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அறிக்கைகள், அவர் தருகின்ற பதில்கள் அந்த பேஸ்புக் அறிக்கையிலே வரும். அதை கொண்டு வந்து பார்க்கலாம் என்று ஒரு நாள் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அப்படி பார்த்து கொண்டே இருக்கின்ற போது சில இடங்களிலே அந்த அந்த கமெண்ட்ஸ் அவைகள் அடிக்கப்பட்டிருந்தன, அவைகள் இல்லை. உடனே கலைஞர் அட்மினிடம் கேட்கிறார், இது என்ன எல்லாமே பாசிட்டிவா இருக்க சொல்றார். எல்லோருமே வரவேற்று பேசுகிறார்களே, இன்னும் யாரும் எதிர்த்து இந்த கருத்துக்கு மாற்று கருத்து இல்லையா அப்படின்னு அந்த அட்மின்ட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, அது அப்படி இருந்தது, அதை நாங்க எடுத்துட்டோம், மாடரேட்டட் இட் அப்படின்னார். அது என்ன மாடரேஷன்னா, இல்ல அவைகள் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகள், ரொம்ப கொச்சையாக இருந்தன, அதனால் அதெல்லாம் எடுத்துட்டோம். போயா, என் வாழ்க்கையில நான் கேட்காத கொச்சையான வார்த்தைகளா? என் எதிரே எத்தனை பேர் என்னை கொச்சைப்படுத்தி இருப்பார்கள், எத்தனை பேர் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பார்கள். அவற்றையெல்லாம் கேட்காதவா, இது புதிதாக நான் கேட்க போகிறேன். அவைகள் இருக்க வேண்டும். அவைகள் இருந்தால்தான் என்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள முடியும். நான் சொல்லுகிற கருத்தை மக்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் ஜனநாயகவாதி. சட்டமன்றத்திலே அவருக்கு எதிரே உட்கார்ந்து பேசிய அந்த நாட்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அற்புதமான நாட்கள். வாழ்க்கையில் கிடைத்த பெரிய பேரு. ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக, அதிலும் அவரை அன்றாடம் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே சட்டமன்றத்திற்கு சென்றவர்களில் நானும் ஒருவன். இன்று ஏதாவது கலைஞருக்கு ஒரு கேள்வி கேட்டு அவரை ஒரு கணமாவது இதற்கு என்ன பதில் சொல்வது என்று யோசிக்க வைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு போவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தோற்று போய் தான் வெளியே வருவோம். அப்படிப்பட்ட எனக்கு அவர் என்ன மரியாதை தந்தார் என்பதுதான், அவர் என்னை போன்ற சாதாரண ஒரு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினருக்கு அதை போன்ற ஒரு மரியாதையையும் அதை போன்ற ஒரு அரவணைப்பையும் தந்திருந்தால் எதிர்கட்சியை சார்ந்த மற்றவர்களுக்கு அவர் என்ன செய்திருப்பார் என்பதை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே வாரந்தோறும் நான் கட்டுரை எழுதுவேன். சட்டமன்ற நடவடிக்கைகளை பற்றி கட்டுரை எழுதுவேன். அந்த வாரம் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை உள்ளிருந்து பார்க்கக்கூடிய வகையிலே அதை அந்த கட்டுரை இருக்கும். பத்திரிகையில் வராத செய்திகள், சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நடந்த உரையாடல், உள்ளே நடந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய உடல் மொழி, இதை போன்ற பல ருசிகரமான தகவல்கள் அதிலே இருக்கும்.
அதிலே ஒரு நாள் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு அமைச்சருடைய மூத்த அமைச்சருடைய கேள்வி பதிலை பற்றி அவர் சரியாக பதில் சொல்லவில்லை என்பதைப் போலவும், எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் செய்த அந்த ஒரு முக்கியமான விவாதத்தில் பங்கு பெற்றது சிறப்பாக இல்லை என்பதைப் போலவும் நான் அந்த வார கட்டுரையிலே எழுதிவிட்டேன். ஏற்கனவே இந்த கட்டுரையை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் வந்த நேரத்திலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 2 பேரை பற்றிய குறிப்புகள் அந்த கட்டுரையில இருந்தவுடனே அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசி என் மீது உரிமை பிரச்சனை கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். உடனே அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. சபாநாயகர் வரை சென்று விட்டது. சட்டசபை செயலாளர் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவைக்குள்ளே இருந்து கொண்டு அவர் ஒரு பத்திரிகைக்கு நிருபராக பணியாற்ற முடியுமா, அல்லது அவைக்குள்ளே உறுப்பினராக இருந்து கொண்டு அவையிலே நடக்கின்ற செயல்களையும் அவையின் நடவடிக்கைகளையும் அவை உறுப்பினர்களையும் அவர் விமர்சனம் செய்ய முடியுமா என்று கேட்டுவிட்டு இதற்கு உரிமை பிரச்சனையின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அதை எழுதி வைத்து விட்டார். இது எப்படியோ கலைஞருக்கு தெரிஞ்சு போச்சு. கலைஞர் உடனே என்ன செய்தார் என்றால், செயலாளரை கூப்பிட்டு இதெல்லாம் எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நோட்டீஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் சொன்ன பிறகு செஞ்சா போறோம்னு சொல்லிட்டார். மறுநாள் சட்டமன்றத்திற்கு நான் போனேன். நான் போகும்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற மார்ஷல், அந்த காவலாள் வந்து, சார் சண்முகநாதன் வெளியே நிற்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. நான் வந்து முதலமைச்சருடைய இந்த பக்கத்துக்கு வெளியே வந்தேன். சண்முகநாதன் நின்று கொண்டு இருந்தார். ஐயா உங்களை மேல கூப்பிடுறாரு. நான் உடனே மேல போனேன். முதலமைச்சர் அறையிலே முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். மேசையில 4-5 ஜூனியர் வீடன் புத்தகங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் வாரம் எழுதிய கட்டுரைகள் இருக்கின்றன. அவருடனே என்ன உட்கார்ந்து என்னை பார்க்கிறார், நானும் அவரே பார்க்கிறேன். எனக்கு தெரிந்து விட்டது, இதுதான் விஷயம், இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. நல்லா பேசுறீங்க, ஆனா வந்து சட்டமன்ற விதிகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படி எழுதலாம்னு உங்களுக்கு தெரியாது, இப்படி எழுதக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். ஐயா நான் வந்து அப்படி நான் நினைக்கல, நான் புதியவன், எனக்கு தோணுதை நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் வேணா வந்து எழுதுறதை நிப்பாட்டிடுறேன், வேணாம். உடனே செயலாளரை வர சொன்னார். செயலாளர் மேல வந்தார். கேட்டாரு, சட்டமன்றத்திற்குள்ளே உட்கார்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவை நடவடிக்கைகளை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாதா? ஒருவர் இன்னைக்கு நாளைக்கு வந்து இவர் வந்து வெளியே போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற போது சட்டசபையில இப்படி நடந்தது என்று ஒரு பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு கலைஞர் கேட்டார். அவர் உடனே செயலாளர் சொன்னார், பேசலாம். அப்போது ஏன் எழுதக்கூடாது? கலைஞர் கேட்கிறார் எனக்கு சார்பா. உடனே அவர் வந்து செயலாளர் சொன்னார், அப்படி எழுதலாம், ஆனா உறுப்பினர்களுடைய சக உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை எதிர்மறையாக விமர்சனம் செய்வது ஒருவேளை உரிமை மீறலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்னார். சரி அது இருக்கட்டும், நீங்க போங்கன்னு சொன்னார். உடனே அவர் போன உடனே சொன்னாரு, நான் பேச்சுதான் எனக்கு பிடிக்கணும்னு நினைச்சேன், எழுத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்குது, நல்லா எழுதுறீங்க. ஆனா ஒண்ணு, எதை எழுத வேண்டும் எதை எழுதக்கூடாதுன்னு தெரியணும். இது ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு. இந்த வாய்ப்புக்கு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு பார்த்தா வாசகர் கடிதங்களை நான் பார்த்தேன். வாசகர் கடிதங்கள்ல இந்த கட்டுரையை நிறைய வரவேற்று எழுதியிருக்கிறார்கள். ஆக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால எழுதுறதை நிப்பாட்டிடாதீங்க, ஆனால் பாசிட்டிவா எழுதுங்க. பாசிட்டிவா எழுதுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். அரசியல் அதுதான் முக்கியம். அரசியல நீங்க நீண்ட தூரம் போகணும், நெடுநாள் போகணும். ஆகவே பாசிட்டிவா எப்படி வந்து சட்டசபைக்குள்ள இருக்கிறது, செயல்படுறது. விமர்சனங்கள் என்பது வேறு. ஆனால் விமர்சனங்கள் எப்பொழுதும் தனி மனித விமர்சனங்களாக இல்லாமல் செயல்பாடுகளையும் அதுவும் பாசிட்டிவாக விமர்சிப்பதாக இருந்தால் இந்த எழுத்துக்கு தனி மரியாதை வரும். எழுத்தை நிப்பாட்டிடாதீங்க. பேச்சு ஒரு நாள் நின்று போகும்.
எழுத்து என்றென்றும் வாழும்னு சொன்னாரு. எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. நான் வந்து வயதில் மிக இளையவன். அவர் அன்னைக்கு கூப்பிட்டு அவரையே நான் கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த கட்டுரையில எழுதியிருக்கிறேன். ஜூனியர் விகடன் கட்டுரையில முதலமைச்சர் வந்து இப்படி சொன்னது தவறு, அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்றெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அப்படியெல்லாம் எழுதிய என்னை பார்த்து அவர் என்னை கூப்பிட்டு இதை போன்ற எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நான் சரின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அல்லது என் மேல ஒரு பிரிவிலேஜ் இஷ்யூவை எடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் நிலைகுலைந்து போயிருப்பேன். ஏன்னா நான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். ஆனால் என்னை அங்கீகரித்து என்னிடம் இருக்கின்ற ஒரு சிறிய திறமையை ஒரு அடையாளம் கண்டு அதை வந்து என்னை ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக என்று பார்க்காமல் தமிழகத்து அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற ஒரு இளைஞன் என்ற முறையிலே நான் வளர வேண்டும், வாழ வேண்டும், நான் தமிழ் சமூகத்திற்கு நான் தொண்டாற்ற வேண்டும் என்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்க என்பதற்காக என்னை உற்சாகப்படுத்திய அந்த பெருந்தன்மையை வாழ்க்கையில் இருந்து மறைக்க முடியாது. அதுதான் கலைஞர். இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற 1000 மக்கள் எங்கே போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் ஒவ்வொருவரும் கலைஞரை பற்றி ஒரு நிகழ்வுகளை வைத்திருப்பார்கள், ஒரு அனுபவத்தை வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர். இன்று காலத்தின் கோலத்தில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே இருக்கிறோம். தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இதைவிட மோசமான சதிகாலம் நம்முடைய வரலாற்றில் என்றும் இருந்ததில்லை. தமிழினுடைய பெருமையை குலைப்பது மட்டுமல்ல, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு சேர வேண்டிய நியாயமான நிதி ஒதுக்கீட்டை கூட மறுக்கின்ற ஒரு காலம். ஒரு ஒன்றிய அரசு என்பது ஒரு மாநில அரசினுடைய செயல்பாடுகளை முழுமையாக முடக்கி போடுகின்ற காலம். இந்த காலகட்டத்தில் நம் தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் தான் நம்மை வகைப்படுத்த வேண்டும். நாம் கலைஞர் அவர்கள் நம்மிடமிருந்து மறைந்து விட்டாலும் கூட அவர் நீண்ட நெடிய வாழ்க்கையினுடைய தத்துவங்களும் தாற்பயங்களும் அவை விட்டு சென்றிருக்கின்ற பாடங்களும் அவர் எழுதிய கருத்துக்கள் அவர் தந்திருக்கின்ற வெளிச்சங்கள் இன்னும் காலம் காலமாக தமிழ் சமூகத்தை வழிநடத்தும். அவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் விட்ட இடத்திலிருந்து 16 அடி பாய்வதற்காக ஒரு அற்புதமான தலைவரை, ஒரு முதலமைச்சரை நமக்கு தந்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே அந்த முதலமைச்சருடைய கரங்களை பலப்படுத்துவதன் மூலமும் அவர் காட்டுகின்ற நெறியிலே பயணிப்பதன் மூலமும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அரசியல் வேறுபாடுகள் இன்றி ஓர் அணியாக நிற்போம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு, மிக முக்கியமான அங்கு. இந்த தொழில்நுட்ப யுகத்திலே எதையெல்லாம் செய்யலாம் என்பதை பார்த்தால் நமக்கு இப்பொழுது மிக பயமாக இருக்கிறது. அவர்கள் எதிரிகள் கையிலே கிடைத்திருக்கிற இந்த தொழில்நுட்ப ஆயுதம் தேவையற்ற செய்திகளை கூட மிக பிரமாண்டமாக வெளிச்சப்படுத்துகிறது. கடந்த வாரத்திலே கூட கேரளாவிலே ஒரு ராணுவ வீரருடைய முதுகிலே அவரை காயப்படுத்தி அடிப்பதற்கான ஒரு சதி நடந்தது என்றும் அந்த முதுகிலே வந்து PFI பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற முத்திரை இருப்பதை போலவும் ஒரு பெரிய செய்தி வந்தது. அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பை சார்ந்த இளைஞர்கள், அவை இஸ்லாமிய இளைஞர்கள், அவர்கள் அந்த இந்திய நாட்டின் ராணுவ வீரரை தாக்கிவிட்டார் என்று ஒரு பெரிய புரளியை கிளப்பி அதற்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ANI என்ற செய்தி நிறுவனம். இந்தியாவிலே இன்று மோடி அரசாங்கத்திற்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான அந்த நிறுவனம் ஒரே நாளிலே 8 ட்விட்டர் ஹேண்டில் அந்த செய்தியை இந்தியா முழுவதும் கண்மூடி கண் திறப்பதற்குள் அத்தனை மொழிகளிலும் அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு கேரளா போலீசார் விசாரித்து அது அந்த ராணுவ வீரரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து போட்ட நாடகம் என்று தெரிந்து வாக்குமூலம் வாங்கிய பிறகு அதை பற்றிய செய்தியையே போடவில்லை. இங்கேதான் தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய முக்கியமான பங்கு வருகிறது. வரக்கூடிய காலத்திலே இந்தியாவினுடைய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய தொலைக்காட்சிகள் தமிழகத்திலே கூட மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ஏவலாட்களுக்கு பயந்து பல நல்ல செய்திகளை வெளியிட தயங்குவதும் சில தேவையற்ற செய்திகளை ஊதி பெரிதாக்குவதுமான ஊடகங்கள் இவர்களுக்கு மத்தியிலே மக்களை சென்று அடைந்து இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவைப்படுகின்ற நல்ல செய்திகளை சொல்வதற்கு நமக்கு சமூக ஊடகங்களை தவிர
நமக்கு வாய்ப்புகள் மிக மிக குறை. அந்த சூழ்நிலையில்தான் இந்த தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் மிகப்பெரிய சவாலாக இதை ஏற்று இன்றைக்கு இருக்கிற பாசிச மதவெறி அரசியலை வெட்டி சாய்த்து சாதி வெறிக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழகத்திற்கு எதிராக பின்னப்பட்டிருக்கின்ற சதிவலைகளை அறுத்து எறிந்து ஒரு ஒளியுள்ள தமிழ் சமூகமாக நம்மை அமைக்கவும், வளர்ச்சியுண்ட முழுமையான தமிழ் மாநிலமாக நாம் எழுந்து நிற்கவும், நாளை மலரப்போகின்ற இந்தியாவினுடைய ஜனநாயக ஆட்சியிலே அந்த இந்தியா என்கிற கூட்டணியினுடைய வெற்றியிலே அமையப் போகிற ஆட்சியில் தமிழகத்தினுடைய பங்கு மகத்தானதாக இருக்க வேண்டும் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாளைக்கு இந்திய திருநாட்டிற்கே அது போகின்ற பாதைக்கும் செய்ய வேண்டிய திட்டங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்தை பெறுவார். அதை பெற்று தருவது நமது கடமை என்று சொல்லி அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இடைவிடாது உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகர் திரு கோவி லெனின் அவர்கள் இணைப்பில் உள்ளார். சார் உங்ககிட்ட இப்ப பேசுவாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் லெனின் பேசுறேன். ரொம்ப 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 உணர்ச்சி பூர்வமான உரை. அதுவும் உங்களுடைய குரலில் எதை சொல்லணும், இன்றைக்கு எதை எடுத்து வைக்கணும், எப்படி இதை கொண்டு போகணும், கலைஞர்கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அவர் உங்களுக்கு ஆக்சுவலா அந்த இதை நீங்க சொன்னீங்க முதல் முறையாக அவர்கிட்ட பேசின சட்டமன்றத்தில் பேசிய பொழுது எப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்தாருன்னு. அது அதன் மூலமா என்னன்னா எங்களுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி ஒரு தகவல் தொழில்நுட்ப தலைமுறை உருவாகிருக்கு. உலகத்தில் எங்கு வேணுமானாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில இருக்கிறவங்களுக்கு உள்ளூர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நாம தெரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கு. அதை நீங்கெல்லாம் சொல்லும் பொழுதுதான் அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த பொய்களை முறியடித்து வதந்திகளை முறியடித்து உண்மையை நிலைநாட்ட வேண்டிய மிக சவாலான காலகட்டம். நீங்கள் சொன்னது போல இன்றைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேறு எந்த தலைவரை விடவும் சந்திக்காத ஒரு மோசமான எதிரிகள் கொண்ட பொய்யை பேசுகின்ற அரசியல் எதிரிகளை கொண்ட ஒரு காலத்தில் இருக்கிறார். அது ரொம்ப அழகா சொல்லி நாம எப்படி இருக்கிறோம், கலைஞர் எப்படி அதை கையாண்டார். நீங்க நான் சொன்னது மாதிரி ஒரு மனிதன் எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கேட்காம காலையில நடக்கிறதா இருக்கட்டும், நண்பர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், தொண்டர்களுக்கு அறிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், ஆட்சி நிர்வாகத்தை கவனிச்சு கட்சியை கவனிச்சு எதையும் ஒரு நாளில் அவர் அதுக்கு இடைவெளியே விடாமல் தவிர்த்து விடாமல் அதை சரியாக செய்த ஒரு தலைவரை முன்னிறுத்தி நீங்கள் பேசியது அவருடைய அரசியல் மாண்பில் உங்களுடைய அரசியல் மாண்பும் பண்பும் வெளிப்பட்டது. அதுக்காக கழக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் எங்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். மாண்புமிகு தகவல் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அவர் இந்த அமைச்சர் பணிகளுக்கு சில இது இருக்கிறனால உங்களுக்கே தெரியும் உலக எழுத்தாளர் மாநாடு நடந்துட்டு இருக்கு, அது தொடர்பான சில இதுல இருக்காரு. நிச்சயமா உங்கள்கிட்ட அவரும் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பேசுவார். அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு, கண்டிப்பா பேசுவார். நன்றிங்க. சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லலாம். நன்றிகள் சார். சார் நான் கேள்விகளை கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுமா. தலைவர் காமராஜர் அவர்களை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க. தலைவர் கலைஞரோட நெருங்கி பழகுனர் அப்படின்ற முறையில 2 பேருக்கும் கிட்ட இருக்கிற ஒற்றுமையா எதை நீங்க பாக்குறீங்க சார்? இந்த கேள்விய வேடச்சந்தூர்ல இருந்து பரசுராமன் கேட்டிருக்கார் சார். அதாவது 2 பேருக்கும் உள்ள பெரிய ஒற்றுமை என்னன்னா, 2 பேரும் சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருந்து வந்தவர்கள். 2 பேருக்கும் பெரிய குடும்ப பின்னணியோ பணபலமோ ஒரு வரலாற்று பின்புலமோ கிடையாது. 2 பேரும் வாழ்க்கை கல்வியை தங்களுடைய வாழ்க்கை மூலமாகவே பெற்றவர்கள். தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் ஒரு பெரிய கல்லூரியோ பல்கலைக்கழகமோ பட்டப்படிப்போ இல்லை. தலைவர் கலைஞர் அதை போல அவருக்கும் ஒரு கல்லூரி படிப்போ பட்டப்படிப்போ முறை சார்ந்த படிப்போ அல்ல. ஆனால் 2 பேரும் என்னை படித்திருந்தார்கள் என்று சொன்னால் ஏழ்மையை படித்திருந்தார்கள், வறுமையை படித்திருந்தார்கள். ஏழ்மையும் வறுமையும் இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் சீரழித்திருக்கிறது, அந்த வறுமை ஏழ்மையை எப்படி துடைப்பது என்பதை பற்றிய அணுகுமுறை 2 பேருக்கும் ஒன்றாக இருந்தது. 2 பேருமே தமிழகத்தை பற்றி அதனுடைய எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்ட முதலமைச்சர்கள். 2 பேருக்கும் பட்டறிவு உண்டு. அதாவது இந்த எவ்வளவு பல்கலைக்கழகங்களில் படிக்காத அறிவு
2 பேருக்குமே என்ன சொன்னா, இந்த பூகோள அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழகத்தினுடைய பூகோளத்தை பற்றி, மக்களுடைய வாழ்க்கையை பற்றி, எங்கே ஆறு ஓடுகிறது, எங்கே குளம் இருக்கிறது, எங்கே என்ன தொழில் இருக்கிறது, எங்கே எந்த மக்கள் எந்த வகையான தொழிலை செய்கிறார்கள், அந்த ஊரிலே அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி 2 பேருமே அறிந்தவர்கள். அரசியல் ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 பேருமே ஆர்கனைசேஷனல் பீப்புள், ஸ்தாபனத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், கட்சி அமைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள். கட்சி அமைப்போடு தங்களுக்கு இருந்த தொடர்பை சாகின்றவரை விடாமல் வைத்திருந்தவர்கள். தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்து பிரதமர்களை அடையாளம் காட்டுகிற காலத்திலே கூட தமிழ்நாடு என்கிற கிராமத்திலே இருந்து ஒரு ஏழை, ஒரு காங்கிரஸ் தொண்டன் அவர் வீட்டு வாசலில் போய் நின்றால் அவனை பெயர் சொல்லி அழைத்து, வாஞ்சையோடு அழைத்து என்ன வேண்டும் என்று கேட்க தவறாத தலைவர் காமராஜர் அவர்கள். அதே போல கலைஞர் அவர்களுக்கும் எந்த கிராமத்திலே போய் ஒரு சின்ன கிராம கிளை செயலாளரை கேட்டால் கூட அவருக்கு பேர் சொல்ல முடியும். அந்த வகையிலே 2 பேரும் அதற்கான நல்ல பல திட்டங்களை தீட்டியதிலே 2 பேருக்கும் பெருமை உண்டு. அணைகள் கட்டியதிலே, தொழிற்சாலைகளை பெருக்கியதிலே, கட்டுமான பணிகளை எப்படி நடக்க வேண்டும் என்பதிலே 2 பேருக்குமே அது அணுகுமுறை உண்டு. 2 பேரும் தங்களுடைய நுண்மான் நுழைபுலத்தால் அரசு இயந்திரத்தை வழிகாட்டியவர்கள். தங்களுடைய பொது அறிவின் காரணமாக அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய பட்டதாரிகளாக, பல்கலைக்கழகங்களிலே முதுகலை பட்டம் பெற்றவர்கள், வெளிநாடுகளில் சென்று படித்து விட்டு வந்தவர்கள் எல்லாம் தலைமைச் செயலாளர்களாக, செயலாளர்களாக இருந்தாலும் அவர்களே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லது அவர்களே வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய கோணத்தை நிர்வாகத்துக்கு கொடுத்த பெருமை 2 பேருக்கும் உண்டு. 2 பேருமே ஏழை பங்காளர்கள், 2 பேருமே சமூக நீதியிலே நம்பிக்கை கொண்டவர்கள், 2 பேருமே சாலை போட்டுக்கொண்டே பயணித்தவர்கள். இப்படி பல ஒற்றுமைகள் இந்த 2 தலைவர்களுக்கும் உண்டு. நன்றிகள் ஐயா. இன்னும் சில கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விய சண்முகராஜ் வந்தவாசியில இருந்து கேட்டிருக்காரு. தலைவர் கலைஞர் ஒரு முதல்வரா எதிர்கட்சிகளை எப்படி கையாண்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். என்ன கேள்வி சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தலைவர் கலைஞர் ஒரு முதல்வரா எதிர்கட்சிகளை எப்படி கையாண்டாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க சார். எப்படி கையாண்டாருன்னா அதான் நான் சொன்னேன்ல, தலைவர் கலைஞர் ஒரு எதிர்கட்சி தலைவராக எப்படி கையாண்டாருன்னு சொன்னா, எந்த நாளையிலையும் பாத்தீங்கன்னா அசம்பிளியை எடுத்துக்கங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அசம்பிளியில காலையில வந்த உடனே சபாநாயகர் அறைக்கு 9 மணிக்கு அசம்பிளினா 8:50க்கு அவர் உள்ளே இருப்பார். அவர் கையில சபாநாயகர் கொடுப்பார். இதுதான் இன்னைக்கு பேசக்கூடியவங்க, இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம், இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு அவர் கையில கொடுப்பாங்க. உடனே என்ன செய்வார்னா, எதிர்கட்சியில பேசுற ஆட்கள் யாருன்னு பார்ப்பார். எதிர்கட்சியில பேசக்கூடிய ஆட்கள் தகுந்த தயாரிப்போடும் நிறைய விஷய ஞானத்துடனும் முறையாக பேசக்கூடியவர்கள் என்று பார்த்துட்டாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்டியலில ஒரு 2 பேரை கடைசியில் இருக்கிறவங்க பேரை எடுத்துட்டு இந்த நேரத்தை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவார். இதுல ஒரு நாளாவது ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், இதற்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம். முதலமைச்சர் பதில் சொன்னாதான் அது நியூஸ் ஆகும்னு நினைப்போம். ஆகவே எல்லாரும் அவர்கிட்ட ஒரு பதில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அதை முயற்சி பண்ணுகின்ற போது சளைக்காமல் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுப்பார். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம், என்னிட்ட இன்னைக்கு பதில் இல்லை, நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். சட்டமன்ற நடவடிக்கைகள்ல மிகவும் கவனமாக காலையிலிருந்து அவை முடிகின்ற வரை உட்கார்ந்திருப்பார். அவர் அப்படி உட்கார்ந்திருக்கிறதுனால மற்ற அமைச்சர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அமைச்சர்கள் கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்துல ஒவ்வொரு அமைச்சருடைய பதிலையும் முற்று கவனிப்பார். யாராவது ஒரு மந்திரி சரியான பதில் சொல்லலைன்னா உடனே அவர் எழுந்து நின்று அந்த பதிலை திருத்துவார். அதான் சொல்லுவாங்க கலைஞர்கிட்ட, எல்லா மந்திரியும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்க, ஆனா கலைஞர் அத்தனை டிபார்ட்மெண்ட் கேள்விகளையும் காலையில பார்த்துட்டு அதற்கான தகவலோட வருகிறான்னு சொல்றார். எதிர்கட்சி தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். இப்போ உதாரணமா கலர் டிவி வாங்குற அந்த டெண்டர் வந்தது. அந்த கலர் டிவி பெரிய ப்ராஜெக்ட், 4500 கோடி ரூபாயில வந்துச்சு அந்த ஸ்கீம். அதற்கு அந்த டெண்டரை ஃபைனலைஸ் பண்ற கமிட்டியில என்ன பண்ணாருன்னா, அவர் தலைமையில
சட்டமன்றத்திற்குள்ள இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் அதுல கமிட்டியை போட்டார். அவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டார். அதே நேரத்துல எதிர்க்கட்சி உறுப்பினர், நான் 3-4 முதலமைச்சர்கள்ட்ட இருந்திருக்கேன். நான் செல்வி ஜெயலலிதா காலத்துல நாங்க பட்ட அவஸ்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 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 கிராம நிர்வாக அதிகாரியை கூட நாங்க கூப்பிட்டாலோ நாங்க கேட்டாலோ ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒரு தாசில்தார் வரமாட்டார், ஒரு பஞ்சாயத்து யூனியனுடைய ஆணையாளர் வரமாட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர் நாங்க ஒரு கூட்டத்துக்கு வர்றோம்னாலே எல்லா அதிகாரிகளும் போயிடுவாங்க. ஆனா கலைஞருடைய காலத்துல எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சில நேரம் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிக உரிமைகளை நாங்கள் வைத்திருந்தோம். எங்க தொகுதியில நாங்க கேட்டுதான் நடக்கும். நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர் காலத்துல ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. லத்தீப் இருந்தாரு, வெங்கடேச தீட்சிதர் இருந்தாரு, உமாநாத் இருந்தாரு, ரமணி இருந்தாரு. இதை போன்ற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் இருந்தாங்க அவருடைய சட்டமன்றத்துல. அவர்கள் எல்லோரையும் கண்ணியப்படுத்தி, ஏன்னா அவருக்கு எல்லாருக்கும் சமகால வரலாறு உண்டு. உ சுப்பிரமணியம், சோ பாலகிருஷ்ணன், இதை போல NSV சித்தன், இதை போன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அனந்தநாயகியை போன்றவர்கள், யசோதாவை போன்றவர்கள், இப்படி எல்லாரும் அவரோட ஒரு இணக்கம், ஒரு நெருக்கம். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு தேவைப்பட்டது என்று சொன்னால் அதை உடனே அது என்னன்னு பார்த்து செய்து கொடுக்கக்கூடியது. அரசியல் எதிர்க்கிறாங்க, அதனால அதை அவங்களை இதுல கார்னர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இதெல்லாம் கிடையாது. அவை கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சர்வ கட்சி கூட்டத்தை அடிக்கடி கூட்டுவாரு. சில நேரத்துல அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சட்டமன்றத்திற்குள்ளே வருவார். சட்டமன்றத்துல வாதத்துல நாங்க வைக்கிற வாதத்துல அது ஒரு சிறப்பான கருத்து வரும் என்று சொன்னால் உடனே தன்னுடைய கருத்தை விட்டு அதை உள்வாங்கி அதை உடனடியாகவே ஆணையாக பிறப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் எங்களுடைய காலத்திலே நிறைய நடந்திருக்கின்றன. ஆகவே சட்டமன்றத்தை என்னைக்குமே சொல்வாரு, எதிர்கட்சிகளை மதிக்காத ஒரு சட்டமன்றம் சட்டமன்றமே அல்ல என்பதிலே அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். The house includes two sides, the ruling party and the opposition. Without the opposition, the government cannot and should not function என்பதில் ரொம்ப தெளிவா இருந்தாருமா. நன்றிகள் சார். இன்னும் 2 கேள்விகள் இருக்கு சார். கழக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் திரும்பவும் புத்துயிர் பெற்றிருக்கு. சோ என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வரீங்க சார்? இந்த கேள்வியை பாளையங்கோட்டையில இருந்து முகமது சபி கேட்டிருக்காங்க. அதாவது சிறுபான்மையினர் ஆணையத்திற்கும் தலைவர் கலைஞருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு, நெருக்கம் உண்டு. சிறுபான்மையினர் ஆணையத்தை முதல்ல அமைத்தவர் தலைவர் கலைஞர் தான். அதற்கு பிறகு மற்ற ஆணையங்களுக்கும் இந்த ஆணையத்திற்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் இதை ஒரு ஸ்டாட்யூட்டரி கமிஷனாக அமைத்து கொடுத்தார். அதாவது சட்டபூர்வமான ஆணையம். இந்த ஆணையத்திற்கு இன்ஹரண்ட் பவர்ஸ் உண்டு. இதற்கு சிவில் கோர்ட் பவர்ஸ் எல்லாம் இதற்கு இருக்கிறது. இந்த ஆணையம் தமிழ்நாட்டிலே இருக்கிற மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. இந்த ஆணையத்தின் மூலம் சிறுபான்மை மக்களுக்கான சிறப்பு கூறு திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்கவும், சிறுபான்மை மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள், சிறுபான்மை மக்களாக இருப்பதால் அவர்களுக்கு ஏற்படுகிற வாழ்வியல் நெருக்கடிகள், இவற்றையெல்லாம் பார்த்து அதற்கு சரியான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அதிகாரிகளிடமும் அரசு இடமும் அதை சொல்லுவதற்கும் அதை நடத்துவதற்குமான அந்த நம்பிக்கைக்குரிய நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இதை இன்னும் சொல்ல போனால் அரசுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இடையிலே இது ஒரு உறவு பாலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. இப்ப இந்த அமைப்புக்கு நாங்க வந்த பிறகு நாங்க 2-3 கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சரிடம் வைத்தோம். அவற்றையெல்லாம் வரிசையாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். முதல்ல நாங்க என்ன கேட்டோம் அப்படின்னா, ஆதி திராவிடர் நல அலுவலர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் there is a separate officer for ஆதி திராவிடர் வெல்ஃபேர். அதை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் a separate officer for backward class welfare. அதை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தோம். அதை முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு 5 மாவட்டங்களுக்கு ஒரு டெபுட்டி கலெக்டர் அந்தஸ்துல ஒரு பேக்வர்ட் கிளாஸ் ஆபீசரை போல, ஒரு ஆதி திராவிட நல அலுவலரை போல அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு சிறுபான்மை மக்கள் கல்லூரிகள், பள்ளிகள், இவர்களுக்கு சான்றிதழ் மைனாரிட்டி சர்டிபிகேட்
இதை வழங்குவதில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இதை ஒரு நிறுவனத்துல போய் ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் வாங்க முடியாது. ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ்னா ஃபிஷரிஸ் செக்ரட்டரி கொடுக்கணும், ஒரு லா காலேஜ்னா லா செக்ரட்டரி கொடுக்கணும், ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ்னா அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரிட்ட போகணும், அந்த மந்திரிட்ட போகணும். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட போகணும், ஒரு ஸ்கூல்னா ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட போகணும். இது பெரிய கஷ்டங்களை உண்டாக்குற சூழ்நிலையில நாங்க முதலமைச்சர்கிட்ட இதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு செய்யணும். அதாவது இவங்க சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் நடத்துகின்றவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் போய் அலைய வேண்டிய நிலைப்பாட்டை மாற்றி ஒரே முகமையில அவர்களுக்கு அந்த சான்றிதழை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆணையம் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையில அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அதுல சிறுபான்மை நலத்துறை டைரக்டர் தான் அதுல கன்வீனர். இப்பொழுது வேற எங்கேயும் போக வேண்டாம், அந்த ஆபீஸ்ல கொடுத்துட்டா அவங்களே மாதம் மாதம் அந்த குழு கூடி அவர்களுக்கு சிறுபான்மை அந்த அங்கீகாரத்தை வழங்குகிறது. அதற்கு பிறகு கிறித்தவ மகளிர் உதவும் சங்கங்கள், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கங்கள் என்கிற சங்கங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரை ஒரு சங்கம் தான் வைத்திருந்தோம். இப்பொழுது 2 சங்கங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுமதி தந்திருக்கிறார். இதுல அந்த சங்கங்கள் 10 லட்சம் ரூபாய் கட்டினால் அரசு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது. அந்த 30 லட்சம் ரூபாயை வைத்து அதன் உறுப்பினர்கள் ஏதாவது சுய தொழில் செய்து கொள்ளலாம். அது முழுக்க முழுக்க மானியம் அந்த தொகை. இதை போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வர்றோம். இப்ப வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி பெறுவதிலே சில சிரமங்கள் இருக்கின்றன. பல இடங்களிலே தேவாலயங்கள் கட்டுவதற்கான என்ஓசி கொடுக்கப்படுவதில்லை, பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கான என்ஓசிகள் கொடுக்கப்படுவதில்லை. பல இடங்களிலே இந்த சிறுபான்மை மக்கள் வழிபடுகின்ற இடங்களிலே வலதுசாரி பாசிச சக்திகள், குறிப்பாக சில மதவதி ஊட்டிய சக்திகள் அங்கே போய் அவர்களை பயங்காட்டி இடைஞ்சல் செய்கிறார்கள். இதையெல்லாம் நாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டத்திலும் சிறுபான்மை மக்களை இதை போன்று அவருடைய வழிபாட்டு உரிமைகளிலே தலையிடுகின்றவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேவைப்பட்டால் குண்டர்கள் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவாணை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி பல வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் எங்கேயாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனே நாங்கள் அங்கே சென்று அது என்ன காரணம் என்று கேட்கிறோம். ஒவ்வொரு மாவட்டமாக போகிறோம், ஆய்வு நடத்துகிறோம். இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தவிர மாணவ மாணவியருக்கு பெரிய பேச்சு போட்டி நடத்தணும். இந்த ஆண்டு அதற்கு முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் வழங்கினோம். ஏறக்குறைய 7000 மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கல்லூரிகள் எல்லாம் அதில் பங்கு பெற்றன. அதில் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியினுடைய முக்கியத்துவத்தையும் மாநில உரிமைகளை பற்றியும் அந்த தலைப்புகளை கொடுத்து அவர்களை பேச வைக்கிறோம். நன்றிகள் சார். அடுத்த கேள்வி, தேசிய அளவுல இந்தியா கூட்டணி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ராஜவேல் பல்லடம்ல இருந்து கேட்டிருக்காங்க சார். இந்தியா கூட்டணி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நம்முடைய பிரதமருடைய பதட்டத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்று இருந்ததை G20 மாநாட்டில் உடனடியாக மாற்றி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் என்று போட சொல்லி ஏற்பாடு செய்ததிலிருந்தே தெரிகிறது இந்த இந்தியா என்கிற பெயரும் இந்த கூட்டணியும் அவரை எவ்வளவு தூரம் அச்சப்படுத்தி இருக்கிறது என்று. ஒரு சாதாரண புள்ளிவிவரம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த இந்தியா என்கிற கூட்டணி வந்த பிறகுதான் உத்தரப்பிரதேச தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச தேர்தலிலே இதுவரை அந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு அந்த மதச்சார்பற்ற மக்கள் நல்லிணக்கத்தில் நம்பிக்கை கொண்ட அரசியல் சக்திகளுடைய வாக்குகள் பிரிந்திருந்த காரணத்தினால் அவர் தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக நடந்த இடைத்தேர்தலிலே இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். வரக்கூடிய தேர்தல்களிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது என்கிற தகவல் மத்திய பிரதேசத்திலிருந்தும் சத்தீஸ்கரிலிருந்தும் ராஜஸ்தானிலிருந்தும் நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி என்கிற கட்சிகளிலே இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் அவர்கள் பெற்ற வாக்குகளை வைத்து நாம் கணக்கு பார்த்தால் ஏறக்குறைய 60 to 65 விழுக்காடு வாக்குகளை இந்த கட்சிகள் பெற்றிருக்கின்றன. இந்த 65 விழுக்காடு வாக்குகளை நாம் ஒன்றிணைக்க முடியும், அதை ஒற்றுமையாக இருந்தால் என்கிற அந்த சிந்தனை வந்ததிலிருந்து ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த தலைவர்கள் வலுவாக எடுத்திருக்கிறார்கள். இதில் நமக்கு என்ன பெருமை என்றால், இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைய வேண்டிய அவசியத்தை
நம்முடைய முதலமைச்சர் தான் முன்னின்று சொல்லி தமிழ்நாட்டை போல ஒரு கூட்டணி அமையுங்கள் என்கிற வேண்டுகோளை வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு அதை உள்வாங்கி இருக்கிறது. இந்த சமூக நீதிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எப்படி அதிகார பங்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக தன்னுடைய 160 ஆண்டுகால வரலாற்றிலே முதல் முறையாக உரக்க கொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒரு வலுவான சமூக தளத்திலே இருந்து எழுகின்ற கூட்டணி என்கிற காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய வெற்றியினை பெறும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயம் நடக்கும் என்று நம்புவோம். சிறப்புகள் சார். கடைசி கேள்வி, கலைஞரோட அரசியல் மாண்பை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். எதிரிகளையும் தங்கிட்ட திரும்பி வரும்போது அரவணைச்சிட்டு போற பாங்கு யார்கிட்டயும் இல்லாத ஒரு விஷயம். ஆனா மிகவும் பச்சையாவும் கொச்சையாவும் எதிரிகள் கலைஞரை பேசும்போது அது அவர் எப்படி ஈஸியா எதிர்கொண்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. குறிஞ்சி கணேஷ் வெள்ளக்கோவில இருந்து. அதாவது கலைஞர் அடிக்கடி சொல்வாரு, நான் பொது வாழ்க்கையில நேற்று என்பதே இல்லையா, இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன, இதைத்தான் பார்க்கணும். நேற்று இவர் பேசினாரே, நேற்று அவர் அப்படி நடந்து கொண்டாரே அப்படின்னு நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகவே முடியாது. ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. வீரப்பன் ராஜ்குமாரை பிடித்து உள்ளே வச்சிட்டார். ராஜ்குமாரை உள்ள பிடிச்சு வச்ச உடனே பெரிய பதட்டம். தமிழகத்தில் மட்டுமில்ல, கர்நாடகத்திலே மிகப்பெரிய பதட்டம். கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு என்ன நேரும், எப்பொழுது நேரும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வீரப்பன் ராஜ்குமாரை ஏதாவது செய்து விட்டால் அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அவருடைய சொத்து, கடை, வியாபாரம், விவசாயம் எல்லாவற்றையும் பெரிய சேதத்தை உண்டு செய்வதற்கு அந்த கர்நாடகத்தில் இருக்கிற கன்னட வெறியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்து தமிழர்கள் எல்லோரும் பதட்டத்தில் இருக்கிற நேரம். அப்போ நான் இது நண்பர் நக்கீரன் கோபால் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ ஒரு நாள் கிருஷ்ணா, எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சர், அவர் அடிக்கடி இங்க பாப்பார். எங்க பாப்பாரு, தமிழ்நாட்டுல நம்முடைய முதலமைச்சரை பாப்பார். அப்படி பார்க்கும்போது அங்க கர்நாடகாவில் கேட்டிருக்காங்க, ஏன் எஸ்.எம். கிருஷ்ணா தான் தமிழ்நாட்டுக்கு போகணுமா, கலைஞர் இங்க வரமாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரஜினிகாந்திடம். ரஜினிகாந்த் இதை எப்படி முதலமைச்சர்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி யோசித்து நண்பர் கோபால்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படி கேட்கிறாங்களே, இதை தலைவர் காதுல போடலாமான்னு கேட்டிருக்காரு. கோபால் இதை பயந்து அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம, அண்ணன் இப்படி ரஜினிகாந்த் சொல்றாரு. உடனே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நீங்க இன்னைக்கு போங்க, நான் நாளைக்கு வர்றேன். நாளைக்கு நம்ம முதலமைச்சரையும் பார்ப்போம், எதிர்கட்சி தலைவர்களையும் பார்ப்போம், வேண்டுமென்றால் அவருடைய வீட்டுக்கு, ராஜ்குமார் வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். அப்போ கோபால் கேட்டிருக்காரு, அண்ணன் இதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வரலாமா? அவர் சொன்னாரு, இது பொது காரியம், இது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற காலம் இந்த காலம், அதுல இருக்கிற சம்பந்தப்பட்ட நேரம். சோ இதுல நான் விட்டு கொடுத்து போவதனால் எதுவும் குறைந்து போக மாட்டேன்னு உடனே மறுநாள் போயிருக்காரு. பத்திரிகையாளர்கள் தரம் தாழ்ந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதற்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லியிருக்கார். மறுநாள் என்ன நடந்ததுன்னா, வீரப்பன் உடன் இருக்கிற சில தமிழ் தேசியவாதிகள், நெடுமாறனை நாங்க பார்க்கணும், பழ நெடுமாறன் ஐயா அவரை உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க கோபால்கிட்ட. அந்த காலகட்டத்தில் பழ நெடுமாறன் தலைவர் கலைஞர் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியும் எழுதி வந்த காலம். இத போய் கலைஞர்கிட்ட எப்படி போய் சொல்றது? உடனே கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஐயா இப்படி நெடுமாறனை அனுப்ப சொல்லி கேட்கிறாங்களே. உடனே கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு, ஐயா நமது தனி காரியம் அல்ல இது, நமக்கு தனிப்பட்ட விருப்ப இருப்பல்ல இது. நமக்கு பொறுத்தவரை நெடுமாறன் நம்ம விமர்சிக்கலாம், அது அரசியல் ரீதியாக. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நலனும் தமிழர் நலனும் இருக்கின்ற காரணத்தினால் உடனே நெடுமாறனையும் அனுப்பி வையுங்கள்னு சொன்னார். இதை போல நான் பலரை பார்த்திருக்கிறேன். அதாவது மேடையிலே கரித்து கூட்டியவர்கள், தகையில்லாத சொற்களை சொல்லி வசைப்பாடியவர்கள், அவர்களெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவர் அந்த மறுநாள் அவர்கள் திருந்தி அண்ணன் மன்னிச்சிடுங்கன்னு வந்த உடனே அவர்களை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் இருக்கிறது அல்லவா,
அந்த கடந்த காலத்தை பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மறந்து விடுவார். அதே மாதிரி தமிழகத்துல அவரை தரம் தாழ்ந்து விமர்சிக்காத எதிர்க்கட்சி தலைவர்களே இல்லை, உறுப்பினர்களே இல்லை. அவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்திலே அவரை மீண்டும் அண்டி வந்திருக்கிறார்கள். அண்டி வந்த அத்தனை பேரையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்களுக்கும் அவர்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் தகுந்த இடத்தை கொடுத்து மரியாதை செய்திருக்கிறார் என்பது வரலாறு நிறைய இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில சொன்னா இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும். ஆனால் நடந்தவைகளை மறந்துவிட்டு நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் எதிர்காலத்தில் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பயணித்த ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்.